வாச்ச வழி தானே எவ்வளவு நேரம் முட்டி போட்டு கிடக்கும் ஆரவள்ளி எப்படி மனதில் வாழ்த்துக்கிறேன் உன்னை வாழ்க வாழ்க வாழ்கிறது எழுந்திரமா எழுந்திரமா எழுந்த கடப்பாறை எத்தனவா எதுங்க மனைவியும் எங்களுடைய குடும்ப ரகசியத்தை பேச போறோம் உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை எனக்கா இந்த இடத்துல வேலை இல்லை வேலை இல்ல இல்ல என்னடா அவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அந்த இடத்துல வேலை இல்லைன்னு தான் சொன்னாரு இந்த இடத்துல குடும்பம் வேலை இல்லைன்னு சொன்னாரு ஏய் உனக்கு அரண் பண்ண வேலை இல்லை ஆமா எதுக்கு ஏய் லீவு கட்டல போன வாரத்துல ஆமா அப்ப நீங்க அந்த லீவு நான் கொடுத்து மறுத்துட்டோம் போன வாரம் எங்க ஆயா வயசுக்கு வந்ததுக்கு லீவு கேட்டப்பா இப்ப லீவு கொடுத்த பாரு அதை வீட்டுக்கு அழைக்கும் போது எனக்கு விடுமுறையா ஆமாண்டா எனக்கு உனக்கு 7 நாட்கள் லீவு போ 7 நாளா ஆமா ஆரவள்ளி சரி 7 நாளா ஒரு வாரமா ஏண்டா 7 நாட்கள் ஒன்றுதான் ஒரு வாரம் என்றாலும் ஒன்றுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆரவள்ளி சரி எனக்கு சம்பளம் ஏண்டா லீவு கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்க நான் லீவு கேட்டனா எனக்கு லீவ் வேணாம் நான் டியூட்டில போய் ஜாயின்ட் ஆவறேன் சம்பளம் கொடுத்துருங்க ஆரவள்ளி சரி எனக்கு சாப்பாடு எப்படியா அப்ப நம்ம மெட்டலாம் தானே லீவும் கொடுப்பாங்க சம்பளமும் கொடுப்பாங்க எனக்கு சம்பளம் கொடு இல்ல நான் டியூட்டில ஜாயின்ட் ஆவறேன் சம்பளம் தானே சாப்பாடு தானே எனக்கு சம்பளம் வேணும் இருக்கு சம்பளம் தானே என் மனைவி கூட சொல்லுங்க போ ஏமா நீ கொடுத்துறியா என்ன கொடுத்துறியா சம்பளம் தாத்தா நீங்க ஆம்பளையா இதுக்கு முன்னாடி பொம்பளையா எங்க பட்டு தூங்குறது தலைமையா பட்டு தூங்குவாங்க எனக்கு அப்படி எங்கடா பட்டு தூங்குறது நானு நான் எங்க வீட்டுல நான் அரண்மனையில படுத்துன்னு இருப்பேன் பெட்ரூம்ல படுத்துக்க அவங்க பெட்ரூம்ல நீ வெளில போங்க நான் படுத்துக்கிறேன் நல்ல வேலை வெளியில போன்னு சொன்னாங்க பரவாயில்ல ஓஹோ என்ன பண்ண போறீங்க ஏய் டப்பாங்க அம்மாடி இதுதான் காதலா உணர்ச்சியை தூண்டிவிட்டு மனவா
ஏண்டா நீ நாய் கிடையாதுங்க பையன் நீ. ஏய், ஏய், யாருடா அவன்? கரடி பூஜையில சிவ பூஜை மாதிரி சிவ பூஜையில காளி பூஜை மாதிரி சிவ பூஜை, வந்துட்டேன். கரடி பூஜை. வாயி. சத்தனா போட்டு வரக்கூடாதா அவசரப்பட்டு ஓடி வர செத்துட்டா எப்படியா வருவாரு அவரு? ஏய், கொஞ்ச நேரம் போட்டு. கொஞ்ச நேரம் அப்படி சொல்லு. செத்தனாரு பொட்டு என்ன நினைச்சுக்கிறேன்? அதை நான் எப்பயே பெரிய ஆண்டவனுக்கு நான் விட்டுக்கிறேன் நானு. என்னத்தா அது எது பையனிய ஏய், எங்க இது பண்ணி நீ விடுதலை லூசு? என் எதில் நின்னுக்கிறேன். சரி, ஆகட்டும். என் தங்கச்சி வந்தா சொல்றேன்னே. தங்கச்சி கூட ஏதோ சந்தோஷமா இருந்துட்டேன். நான் தான் வந்து தப்பா போச்சு. சரி, பரவாயில்ல. சரி, அந்த விஷயம் நான் சொல்லு. இப்போது அந்த விஷயத்தை சொல்ல போறது இல்ல ஆ? இப்போது அந்த விஷயத்தை சொல்ல போறது இல்ல யாரு எப்பதான் சொல்லுவ? எப்ப தெரியும் சொல்ல போறேன் ஆரவல்லி நம்முடைய மகன் ஒரே ஒரு மகள் ஒப்பந்த மகள் ஆனந்தி இருக்கிறாள் ஆமா. ஆனந்தி என்னுடைய மகள் வர வேண்டும் என் மகள் வந்தால் அந்த உண்மையை நான் உரைக்கின்றேன் இவ்வளவுதானே? இவ்வளவுதான் இளவரசி வந்தா உண்மையை சொல்லுவேன். உண்மை சொல்லுவேன் அழைத்து வா